வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வித்யா தன்னுடைய காதலை முருகன்கிட்ட முழுமையாக சொல்லிடுறாங்க. நான் இவ்வளோ நாளும் கல்யாணமே முடிக்க வேண்டான்னு தான் இருந்தேன். உங்களை பார்த்த உடனே நான் அப்படியே மனம் மாறிட்டேன். நீங்கள் என் வண்டியை மட்டும் சரி பண்ணலை, என்னையே சரி பண்ணிட்டீங்க. நான் இப்படியே தனிமரமாக தான் இருக்கணும்னு நினச்சேன். கடைசியில் உங்களை பார்த்தோன்னே எல்லாமே தளர்ந்து போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. நான் கூட அப்படிதாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, எந்த பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் காதல் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது ஒரு பொண்ணை முறையாக பார்க்கும்போது அவங்க பின்னாடியே போனேன். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச பிறகு தான் மொக்க வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட வித்தியா சிரிக்கிறாங்க. எதையுமே மறக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பொய் சொன்னால் பாவம்னு சொல்லுவாங்க. அதுபோக நம்ம பொய்யும் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு உதவியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் தான் என்னை வளர்த்தாரு, அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா? எனக்கெலாம் அப்படி இல்லை, நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அதுபோக என் ஃப்ரெண்டுக்காக தான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அது பெரிய பாவம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சரிங்க, இனிமேல் என்கிட்ட எதுவும் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு முருகன் சொல்கிறாங்க. வித்யாவும் சரி நான் எனக்கு சொல்ல மாட்டேன், முயற்சி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் ஃபோன் நம்பரையும் மாற்றிக்கிறாங்க. விடிய ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போது வித்யாட்ட முருகன் கால் பண்ணி சொல்கிறாரு, நான் 1 வாரம் டூர் போக போகிறேன், ஆல் இண்டியா டூர் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. 1 வாரம் ஆல் இண்டியா டூர் போகிறீங்களா? அப்போ என்ன விட்டுட்டா போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி வருவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டா நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு லீவு, உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இங்கே தானே இருக்கேன், நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவட்ட சொல்லிவிட்டு வந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. சரி முருகு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி, நான் ஆல் இண்டியா டூருக்கு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. காமெடி பண்ணாதடி, நீ வேலை ரூம் அதை தவிர எங்கடி போவ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஆல் இண்டியா டூர் போகிறேன், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏய், நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், மாற்றி சொல்லிட்டேன். என் ஆளோட நான் ஆல் இண்டியா டூர் போகிறேன்டி அப்படிங்கிறாங்க. டேய் என்னடி உனக்கு ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, புதுசாக ஒரு ஆள் லவ் பண்ணுறேன், அவன் பேர் முருகன், நான் முருசுன்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படியும் கூப்பிட்டு போ, 1 வாரம் போகிறதான் சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் நீ கல்யாணம் முடிவு ஊட்டி மனோஜ் கூட ரவுண்ட் அடிக்கலையா? நான் ரவுண்ட் அடிக்க போகிறேன், உன்கிட்ட உள்ளதை சொல்லிட்டேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. 1 வாரம் கழித்து வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கேனாலும் பார்த்து கவனமாக போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வரைக்கும் வீட்டுக்கு நான் வந்துக்குவேன், போய்ப்பேன், சாவியை கொண்டா அப்படின்ட்டு இன்னொரு சாவியும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போங்க ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி முருகனும் வித்யாவும் ஆல் இண்டியா டூர் கிளம்புறாங்க. அப்போ ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இருக்கிறதுலே பெரிய பாவம் பொய் சொல்கிறது தான். அதுபோக பொய்க்கு உடந்தையாக இருக்கிறது மிகப்பெரிய பாவம். அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறு ஜென்மத்தில் இடம் உண்டு, நீங்கள் பெரிய ஆளாக வரலாம், உங்களுக்கும் சந்ததிகளும் எந்த பாவம் இல்லாமல் நல்லபடியாக பிறப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே 2 பேருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. உடனே வித்யா அழ ஆரம்பிக்கிறாங்க. முருகன் ஏன் வித்யா அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் சாமியார் சொன்னார், இனிமேல் பாவம் செஞ்சால் அதை நம்ம தப்பு, இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு நம்ம பரிச்சை ஏதாவது இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி, சாமி செஞ்ச பொய்க்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. செஞ்ச பொய்க்கு என்ன, யார்கிட்ட எந்த இடத்துல பொய் சொல்லப்பட்டதோ உங்களால் அங்கே போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா வித்யா, அங்கே பாரு, நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்டால் ஓகே தான், நீ என்ன பாவம் செஞ்ச அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. வித்யா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு யாரும் கிடையாது, அதேமாரி ரோகிணிக்கும் பெரிய லெவலில் யாரும் கிடையாது, 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தோம். வாழ்க்கையை மறைச்சி அவளுடைய பையனை விட்டுட்டு வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அப்படி இப்படின்னு எல்லா கதையுமே சொல்கிறாங்க. அது யாருன்னா அது முத்தோட அண்ணன் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர்த்து மீதி எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்போ முருகனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. எம்மாங்க பாரு வித்யா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு, ஒரு கல்யாண காரியத்தில் இவ்வளோ போய் சொல்லக்கூடாது, அது நாளைக்கு வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, வித்யா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லி உனக்கு கல்யாணத்தை முடி
அப்படின்னு அந்த ரோகிணி என் ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளவோ சொன்னா அவள் கேட்கல. தேவையில்லாமல் நானும் அவள் கூட சேர்ந்தே போய் சொல்லுறது மாதிரி ஆகிப்போச்சு. அவள் பணக்காரிலாம் இல்லை, பெரிய பணக்காரி மாதிரி அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்கா வச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு எந்த வீட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டு அட்ரஸை சொல்கிறாங்க. அப்போது அது முத்து அவங்க ஃபேமிலி தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனும் அவர் கூட டிரைவராக தான் இருக்கார். உண்மையிலே முத்து அவங்க வீட்டில் ரொம்ப நல்லவங்க. முத்தண்ண ஒய்ஃபுன்னு தெரியாமல் தான் பின்னாடி ஒரு ஆள் பின்னாடி லாந்தணும்னு சொன்னோம்ல, அது அவங்க ஒய்ஃபு தான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ மீனா பின்னாடி வந்தது நீங்கள் தானா? ஒரு வாட்டி கூட நீங்கள் வாரீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி 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 இது தப்பு வித்தியா, நம்ம உள்ளதை சொல்லிடணும். அடுத்தவங்களுக்காக நம்ம பாவத்தை ஏந்தக்கூடாது. நம்ம இப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க செஞ்ச பாவத்தால் நம்மளுக்கு வந்து சங்கடங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ரோகிணி பண்ணது எல்லாமே நம்ம பக்குவமாக அவங்க வீட்டில் போய் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் வந்தால் சரி வராது அப்படிங்கிறாங்க. வித்தியா உனக்கு பதிலாக நான் பாவ மன்னிப்பு நான் கேட்கேன் அவங்கக்கிட்ட. நடந்ததெல்லாம் வந்து இப்படி நடந்துடுச்சு. அதுக்கு என்னுடைய வருங்கால மனைவியும் ஒரு காரணம். ஆனால் வந்து அவளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவளை மன்னிச்சிருங்கன்னு மட்டும் கேட்டுறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் முருகா, அங்கே வீட்டோட நிலைமை சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை தான் முக்கியம், பொய் சொல்லக்கூடாது, ஓகே தானே அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே காதல் ரசம் முத்தி போனதுனால முருகன் சொல்கிறத தவிர்த்து வேறு வாக்கு கிடையாதுங்க. சரி அப்படிங்கிறாங்க. அங்கங்கே சுற்றிட்டு மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே முருகனுக்கு ரொம்பவே மனசு குத்துது. நம்ம பெரிய அளவில் பாவம் செய்யலை, பெரிய அளவில் பொய்யும் சொல்லலை. ஆனால் இந்த வித்தியா வந்து அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கா. நாளைக்கு நம்மளுக்கு வாழ்க்கைன்னு வரும்போது அந்த பாவத்தால் நம்ம எதிர்காலமோ இல்லைன்னா வருங்கால சந்ததியோ எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது முத்தண்ணன் எப்போ வந்து கார் ஸ்டாண்டுக்கு போவாங்க, முத்தண்ணன் இல்லாத போது அவங்க அம்மாட்ட சொல்லணும். அவங்க அம்மா தான் ஒரு வீட்டில் பக்குவமாக இருப்பாங்க எப்படியும். அந்த வீட்டை பார்க்கும்போது அவங்கள பார்க்க தான் சாது மாதிரி இருக்குது, அந்த சாதுகிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. முத்து கரெக்டாக கார் ஸ்டாண்டுக்கு வராரான்னு ஒரு வாரமாக நின்று பார்க்குறாரு. கார் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே நைஸாக முத்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணியும் இருக்கிறாங்க, விஜயாவும் இருக்கிறாங்க, மீனாவும் இருக்காங்க. மீனா சமையல் வேலை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே முருகன் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சவுண்டு கேட்டோன்னே இது யார் சொன்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி மீனா எட்டி பார்க்காங்க. ஆஹா இவங்களாம் அத்தை வேற இருக்காங்களே, இவன் என்னத்தை சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க மீனா. அப்போது அம்மா உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. மன்னிக்கணுமா, உங்கள் மருமகளுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரியாமல் பின்னாடி வந்துட்டேன். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது வேறு அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல வீட்டு விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் மட்டும் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. என் மருமக பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா என் வருங்கால மனைவி இவங்க ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. என்னது என் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வித்யாவை தானே நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது வித்யாவை தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்கள் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. முருகன் அப்படிங்கிறாங்க. ஓ உங்களை தான் சொன்னாலா, நீங்கள் தான் அவங்கள லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா நான் உங்கள்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுகிறாரு இவர், வித்யா ஒருவேளை லவ் பண்ணுறாரா மறுபடி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டே இருக்காங்க. யார் நீ, முதல்ல வீட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சொல்லதை சொல்லிவிட்டு வெளில போகிறேன். என் வீட்டம்மா வித்யாவும், வீட்டம்மாவா அதான் நான் கல்யாணம் பண்ணி போகிறோம்ல அந்த பிள்ளையும் இந்த ரோஹிணியும் நிறைய போய் சொல்லியிருக்காங்க உங்ககிட்டையும் உங்கள் குடும்பத்துக்கிட்டேயும். அந்த பாவம் எங்களுக்கு வருங்காலத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து பதறுதேன். அதனால் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். வித்யா நிறைய போய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ என் மருமகளை ஏமாற்றி பணம் கடன்லாம் வாங்கியிருக்கா தானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அது இல்லைங்க, உங்கள் மருமக ரோஹிணி இருக்காங்கள்ல, ஆமாம் இவங்க வந்து பணக்காரங்களாம் கிடையாது, பக்கா ஏழை. ஆனால் பணக்காரங்க மாதிரி ஏமாற்றி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேறு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ஏய் இனியா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ இருங்க நான் வந்து வித்யா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ டியர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ரோஹிணி வீட்டில் தான் இருக்கேன், நீ உடனே வந்து ரோஹிணி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. முருகன் என்ன சொல்கிறீங்க, அங்கே போக வேண்டாம்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம செஞ்ச பாவத்துக்கு இது பண்ணணும், அது போக அவங்க அத்தை வந்து என்ன தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கு, நீ உடனே வா அப்படிங்கிறாங்க. இல்லை முருகன் நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே லவுடு போட்டுறாங்க. வித்யா உடனே வா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் வித்யா வந்துடுறாங்க முருகனை காப்பாற்றுறதுக்கு. இங்கே விஜயா சரியான காண்டில் இருக்காங்க. இங்கே ரோகிணி திணறிப்பின்னு இருக்காங்க. வித்யா என்ன நினச்சிட்டு இருக்க, இது யார் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன மன்னிக்கணும், அதுபோக ரோகிணியுமே நீங்கள் ரொம்ப மன்னிக்கணும்.
அவர் என்னுடைய வருங்கால கணவர் தான். அவருக்கு பொய் பேசுகிறதோ பொய்க்கு துணை போகிறதோ பிடிக்காது. அதனால தான் வந்து இங்கே வந்து நான் பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்காரு. ரோகிணி அவருடைய முதல் வாழ்க்கையை மறைச்சி தான் இந்த வீட்டில் கல்யாணம் ஆகியிருக்கா. அவள் பணக்காரிலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு சரியான காண்டாகி இங்கே ரோகிணியை பார்க்குறாங்க. இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. மீனா பார்த்துட்ருக்காங்க. இந்த பூக்காரி வேறு பார்த்துட்ருக்கா. அந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்லுதாங்களேன்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாகுது. அதுக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடுது, மனோஜ் பெரிய பணக்காரியை கட்டிட்டான்னு சொல்லி பூரிப்பில் இருந்தேன், அது போக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கோம். இந்த சைடு பார்க்குறாங்க. பார்வதி இருந்து நிற்கிறாங்க. உடனே என்ன விஜயா இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னுட்டு இருக்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து விஜயா காலில் விழுறாங்க. நீ முதல்ல காலில் விழாத தூரந்தி. ரோகிணி இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை இது ஏதோ நாடக கதையா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க, வித்யா சொல்கிறதும் அந்த பையன் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். எனக்கு இதுக்கு மேலே மறைக்க முடியல. வித்யா எவ்வளவோ சொன்னான், கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லி நீ கல்யாணம் முடிடி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி முடிஞ்ச அளவுக்கு என்னால் மறைச்சி கொண்டு போக முடியும்னு நினச்சேன். இதுதான் என்னோடய இறுதி கட்டம்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. விஜயா பார்வதிக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. உடனே மீனா வராங்க. ரோகிணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் பூக்காரி உங்களை வாயை மூடிட்டுரு அப்படிங்க. அத்தை நீங்கள் இருங்க அத்தை. ரோகிணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ இவ்வளோ பேரையும் ஏமாற்றி தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? இவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை வந்து திராட்டு விட்டு வந்திருக்கீங்களா உங்கள் சின்ன பையனை அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முழிக்காங்க. உடனே அந்த முருகன் சொல்கிறாங்க, அந்த சின்ன பையன் யாருன்னு தெரிஞ்சால் மீனா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. வேறு யார்? நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அந்த கிறிஸ்து தானே எங்கள் பையன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே மீனா ஃபோன் எடுத்துகிட்டு முத்துக்கு நடந்து சொல்கிறாங்க. முத்து பாஞ்சு வீட்டுக்கு வரார். இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.